நடைமுறையில் தேர்ச்சி பெற்றவர். டென்மார்க் நகர சபை ஒன்றில் புவியியல் சார்ந்த தொழில்நுட்ப பிரிவின் பொறுப்பாளராக பணிபுரிகிறார். அதேவேளை 1988 ஆண்டு தொடக்கம் டென்மார்க் அரச நூலகத்தில் வெளிநாட்டவர்களுக்கான பிரிவில் தமிழ் பகுதியின் பொறுப்பாளராகவும் ஆலோசகராகவும் பணிபுரிகிறார். பல நாவல்கள், சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். இவரது படைப்புகள் ஈழத்திலும் இந்தியாவிலும் பல விருதுகளையும் வென்றிருக்கின்றன. அதில் அண்மையில் அயலக இலக்கிய விருதையும் இந்தியாவில் பெற்றுக்கொண்டார். இவரது மனைவி கலாநிதி ஜீவகுமாரனும் ஒரு பிரபல எழுத்தாளர் தான். டெனிஸ் மொழியில் எழுதப்பட்ட உறைவீச்சிலம் என்ற நாவல் ஒன்று இப்படிக்கு அம்மா என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழியல் விருதினை பெற்றது என்பதும் இது குறிப்பிடத்தக்கது. ஜீவகுமாரனது எழுத்துகள் புலம்பெயர் இலக்கியத்தில் என்ன பங்களிப்பினை நல்கியது என்று பார்த்தார். நிகழ்காலத்தை கடந்த காலத்துடனும் தாயக வாழ்வினை புலம்பெயர் வாழ்வுடனும் ஒரே புள்ளியில் இணைப்பதில் அதீத திறமையை கொண்ட இலக்கு படைப்பாளிகளுள் எழுத்தாளர் ஜீவகுமாரன் அவர்கள் மிக முக்கியமானவர். தனது தாயக வேர்களை மறவாமலும் அதே சமயம் புலம்பெயர்ந்த சமூகத்தின் கலாச்சார பண்பாட்டு மாற்றங்களை உள்வாங்கி ஒப்பிட்டும் இவர் படைக்கும் கதைகளின் இணைவு புள்ளி சில சமயங்களில் பிரமிக்க வைக்கிறது, சில சமயங்களில் சிந்திக்க வைக்கிறது, சில சமயங்களில் மனதை வலிக்க செய்கிறது. இதனால் இக்கதைகள் எப்போதும் வாசகை ஏற்றுக்கொண்ட படைப்புகளாக விளங்குகின்றன. டென்மார்க் நாட்டில் வாழும் இவரது கதைகளில் பெரும்பாலானவை அந்நாட்டின் கலாச்சார கூறுகளை இனங்காட்டும் படைப்புகளாக அமைந்துள்ளன. ஒரு இலக்கிய படைப்பு எந்த ஒரு உணர்ச்சியை அல்லது கருத்தை தன்னகத்தை கொண்டிருக்கின்றதோ அதை படிப்பவரின் நெஞ்சில் மின்வெட்டை போல காட்சி மாற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இந்த மின்னலின் ஒளிர்வு ஜீவகுமாரனின் கதைகளில் சிறப்பாக வெளிப்பட்டது. தான் கூற வந்த உணர்வினை வாசகனின் அகத்தில் ஊடுருவச் செய்வதற்காக தொன்மங்கள், வரலாறுகள், தாயக மற்றும் புலம்பெயர் வாழ்வியல் என்பவற்றிலிருந்து பல பக்கப்பாதைகளை உருவாக்கி கருப்பொருள் எனும் பிரதான ராஜபாட்டையில் இணைப்பது இவரது பாணி. இவரது சாளரத்தின் ஊடாக மட்டும் வாசகனை பார்ப்பதில்லை, பல சாளரங்களின் ஊடாக ஒரே விடயத்தில் கவனத்தை குறிக்கும் வழிமுறையினை கையாளுகிறார். இதனால் பரந்ததும் உறுதியானதும் ஓர் நோக்கு உருவாகும். நம்மவர்கள் எதையெல்லாம் தாயகத்தில் செய்ய மறுத்தார்களோ, இழிவென கருதினார்களோ அதையெல்லாம் புலம்பெயர் வாழ்வு அவர்களுக்கு கற்றுத்தந்தது. புலம்பெயர்வு என்பது வரலாற்றின் பக்கங்கள் ஊடாக நமக்கு கிடைத்த ஒரு வாழ்க்கை பாடம். ஈழத்தமிழரின் புலம்பெயர் இலக்கியங்கள் கூறியவற்றின் சுருக்கமாக சிலவற்றை கூறலாம். தமது தாயக நினைவுகள் யுத்த சூழ்நிலையால் வந்த இழப்புகள் பற்றி பேசினார்கள். புலம்பெயர் வாழ்வின் கலாச்சார கூறுகள் மீதான அனுபவங்கள், முரண்புள்ளிகள், அவலங்கள், முக்கியமாக தாயகத்தை கடைபிடித்த சாதி சமய சமூக பொருளாதார ஊடாடல்களின் மாற்றங்கள் பற்றி கூறினார்கள். பெண்களின் விழிப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கை மேம்பாடு பற்றி கூறினார்கள். தாயகத்திலிருந்து சென்று தமது மரபுகளை மறக்க முடியாது முதலாம் தலைமுறையினருக்கும் அங்கு பிறந்து அதே கலாச்சாரத்தில் வளர்ந்த இரண்டாம் தலைமுறையினருக்குமான தலைமுறை மற்றும் கலாச்சார இடைவெளிகள், அதனால் உருவாகும் பிரச்சனைகள் பற்றி பேசினார்கள். அத்துடன் உலக நோக்கு பற்றியும் பேசினார்கள். இவ்வாறான புலம்பெயர் இலக்கியங்கள் பற்றியோ அல்லது பொதுவான புலம்பெயர் இலக்கியங்கள் பற்றியோ ஜீவகுமாரன் அவர்கள் இப்போது தனது பரந்த பார்வையை முன்வைப்பார். மிக்க நன்றி. வாருங்கள் ஜீவகுமாரன் அவர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் இலங்கையின் ஒரு இலக்கிய பரப்புக்கு மிக முக்கியமான இடம் என்பதும் அதில் நான் பேச வேண்டிய கருத்துக்கள் மிக முக்கியமானது என்பதையும் உணர்ந்தே இதிலிருந்து நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கின்றேன். அதுக்கு இந்த
சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த கொழும்பு தமிழ்ச்சங்கம், அதனது தலைவர், செயலாளர், புற உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதலாவது எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை ஆரம்பிக்கின்றேன். இந்த நிகழ்வின் தலைவர் சொன்ன மாதிரி அது எவ்வளவு தூரம் நான் இந்த இலக்கிய பரப்பு இருக்கின்றனோ தெரியாது. ஆனா அவாக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 பேரும் அந்த இலக்கிய உலகத்துக்கு வந்து அதிகம் எழுத தொடங்கின வயது 2 பேருக்கும் கிட்டத்தட்ட உண்டு. எனது முதலாவது புத்தகம் வந்தது எனது 50வது வயது. இப்ப 67 வயது. இதுதான் இந்த பயன்முண்டு ஓடினது. அப்ப பயன்முண்டு எப்படி ஓடினேன்னா 50 வயசு வரை நான் வாசிச்ச, நான் சந்தித்த அனுபவங்கள் தான் அந்த ஃபிளாஷ்பேக். சரி, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த தலையங்கம் இன்றைக்கு இதில் நான் பேசி போட்டு விட்டுட்டு போற தலையங்கம் இல்லை. ஒரு பெரிய ஒரு கேள்விய, பெரிய ஒரு விடைய இந்த சபையின் முன்னிலையில நான் இதை வைத்து செல்ல விரும்புகின்றேன். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் புலம்பெயர் இலக்கியம். புலம்பெயர் இலக்கியம் என்று நாங்கள் கேள்விப்பட்டதை விட புலம்பெயர் எழுத்தாளர்கள், புலம்பெயர் எழுத்துக்கள், அந்த வகையிலான அந்த புலம்பெயர் என்ற சொல்ல நாங்கள் அடிக்கடி பத்திரிகைகள் எல்லாத்திலையுமே கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப ஒரு கேள்வி வருது, அந்த புலம்பெயர் என்றா என்ன? அது ஒவ்வொரு கேள்வி. அதிண்ட விடைகள் எப்படி இருக்கிறாந்த, நான் ஒரு கணித மாணவன். அந்த கணித மாணவன் என்ற பார்வையில ஒரு வரவிலக்கணம் சமாந்தரம் என்றா என்னண்டா, முடிவிலியில சந்திக்கின்ற 2 கோடுகள். 2 கோடுகள் இருக்கு, அது இப்படி சந்திக்கிற இல்லை, அது முடிவிலி இன்ஃபினிட்டிவ்ல சந்திக்கும் என்று சொல்லுவாங்க. சரி, இப்ப முடிவிலி என்ற என்னண்டா 2 சமாந்தர கோடுகள் சந்திக்கும் புள்ளிதான் முடிவிலி. இதை கேட்டா அதை சொல்லுவார்கள், அதை கேட்டா இதை சொல்லுவார்கள். அவ்வாறு ஒரு தோற்றப்பாடு இந்த புலம்பெயர் எழுத்துக்கள் இல்லாட்டி புலம்பெயர் இலக்கியம் என்றதை தொடைக்கு எனக்கு வந்தது. அதை ஒட்டினதாகத்தான் இந்த பேச்சு அமையும். இந்த பேச்சு அமைவதற்கு காரணமானது, நீங்கள் சென்ற வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு முதல் இந்தியாவிலிருந்து ஈரோடு மனுஷர் இதுல வந்து உரையாற்றினவர். அவர்கள் 2 நாள் கருத்தரங்கு வைத்தவர்கள். அது ஒரு நாள் புலம்பெயர் இலக்கியங்கள் அண்டு புலம்பெயர் இலக்கியத்தில படைத்தவர்களுடைய படைப்புகள். உதாரணமாக முத்துலிங்கமாக இருக்கலாம், இல்லாட்டி என்ன ஜெயபால இருக்கலாம். அப்படி எத்தனையோ புலம்பெயர் எழுத்த அவர்களுடைய படைப்புகள். அதுல ஒரு நாள் தனிய ஜீவகுமாரன் படைப்புகள். அதுவரை வந்த எனது படைப்புகளை ஒவ்வொரு முனைவர்கள் ஆய்வு செய்து கற்றோசோது அது இப்பொழுது ஜீவகுமாரன் படைப்புகள் என்ற ஒரு புத்தகமா வந்தது. அந்த விழாவுக்கு நான் வந்து வருகை தந்ததை அறிந்து உலக தமிழ் சங்கம் என்னை கூப்பிட்டு மதுரையில் இருக்கிற அவர்கள் என்ன பேச கேட்டார். அப்பொழுது இலங்கையில நடந்த உலக தமிழ் மகாநாடு, உலக தமிழ் மாநாடு இல்லாட்டி புலம்பெயர் பொண்ணுத்திரையவர்கள், அதுக்கு என்ன பேர் அந்த மாநாடு நீங்க வச்சது? தமிழ் எழுத்தாளர் மாநாடு, சர்வதேச எழுத்தாளர் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு முகங்கள் என்ற ஒரு தொகுப்பு செய்தன. அதுல முகங்கள்ல 50 இலங்கையில உள்ளதும் வெளியிலே இருந்து 50 எழுத்தாளர்களோட கதைகள் அதில் வெளியிருந்தது. அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு இன்னொரு ஆய்வு கட்டுரை கேட்டிருந்தவர்கள். அந்த ஆய்வு கட்டுரையில தான் இந்த புலம்பெயர் எழுத்துக்கள் என்ற சொல்லும் அது எனக்குள்ள சில கேள்விகளை எழுப்பினது. எது புலம்பெயர் எழுத்துக்கள், அல்லது எதை நாங்கள் வந்து புலம்பெயர் இலக்கியம் என்று நாங்கள் சொல்ல வருகின்றோம் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. ஆரம்பத்தில், அதாவது என்னுடைய
மூன்றாவது சங்கான சண்டியன் நாவல்கள் 2 நாவல்களும் 10 சிறுகதையும் அடங்கிய தொகுப்புக்கு திரு காலஞ்சென்ற திரு எஸ்பு அவர்கள் ஒரு முன்னிலையில் எழுதியிருந்தவர்கள். பனை வளர் நாட்டில் இருந்து பனி வளர் நாட்டுக்கு சென்றவர்கள் இந்த புத்தாயிரத்தில் படைத்த படைப்புகளே புலம்பெயர் இலக்கியங்கள், புலம்பெயர் படைப்புகள். அது காலத்தில் நின்று பேசும் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தவர்கள். அப்பவே எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஏனென்றால் அந்த நேரம் என்ன நடந்தாண்டு இப்ப அங்கதான் நீங்கள் எல்லாருமே வருவீங்களன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா போர் நடந்த காலம். போரினால வெவ்வேறு நாடுகளுக்கு போனவர்களின் படைப்புகள், போரினால் வெவ்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போனவர்களின் படைப்புகள், புலம்பெயர் படைப்புகள். அந்த டயஸ்போரா லிட்ரேச்சர் என்று சொல்றது உண்மையிலே ஒரு போரினால் சென்றவர்களை. ஆனா இது என்னுடைய இந்த பேச்சின் முடிவில் இது தனியே போரினால் இடம்பெயர்ந்தவர்களின் இலக்கியமா என்றொரு கேள்விய இந்த சபையின் முன்னே நான் வைத்து செல்ல விரும்புகின்றேன். இதற்கான மேலும் ஆய்வுகளை இந்த சபை, இந்த தமிழ்ச்சங்கம் எடுத்துக்கொண்டு செல்வது இந்த தமிழ் சொற்றாடலுக்கோ அல்லாட்டி இந்த தமிழ் இலக்கிய உலகத்துக்கோ ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த புலம்பெயர் என்றதுக்கு நாங்க வர முதல் நான் ஒரு 3 சொல்ல கொஞ்சம் உற்று பார்க்க விரும்புகின்றேன். ஒன்று இடப்பெயர்வு, அல்ல 2வது குடிபெயர்வு, 3வது புலம்பெயர்வு. என்னங்க புலம்பெயர்வு சொல்லி இது 3 அதுக்குள்ள வந்து போறது. அப்ப முதலாவது இடம்பெயர்வு ஒரு போர்க்கால சூழ்நிலையை நாங்க எடுத்து பார்ப்போம். சங்கானையில காரணம் மக்கள் இருக்குன்னா அங்க நேவி இந்த தாக்குதல் நடக்குது. சங்கானையில வந்து இருக்குன்னா கொஞ்ச காலம் பேருந்து சங்கானையில இருந்து திரும்பி அங்க போயிருக்கு. இது ஒரு விதமான இடம்பெயர்வு. ஒரு தற்காலிகமாக ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவர்கள் திரும்பி போகிறார்கள். அடுத்தது குடிபெயர்வு. இந்த குடிபெயர்வு அது எங்கு நாங்கள் பார்க்கலாம் என்ற பொதுவாக ஒரு வேலை சம்பந்தமாக நாங்களே இன்னும் ஒரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து போகின்றோம், நாங்க திருப்பி வருகின்றோம். நீங்க ஒரு காலகட்டத்தில் 70 காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தா சவுதிக்கு, சிங்கப்பூருக்கு எல்லாம் போயிருப்பார்கள். அவர்கள் குறிப்பிட்ட காலம் வேலை செய்வார்கள், இங்க திரும்பி வருவார்கள், திரும்பி போவார்கள், திரும்பி வருவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு இடங்களுக்கு நாங்கள் போகிறதும் பாரதமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் படித்தவர்கள் என்று நல்ல தகுதி வாய்ந்தவர்கள் தங்களுடைய தொழில் காரணமாக, உதாரணமா நான் இன்ஜினியர், டாக்டர்ஸை சொல்லலாம், பெரிய அக்கௌண்டன்ஸ், அவே எல்லாம் என்னென்ன நல்ல படித்த பெரிய நாடுகள், அதாவது பணம் மிக பலம் மிக்க அதிகமான நாடுகளுக்கு போயிருக்கணும். ஆஸ்திரேலியா போயிருக்கணும், லண்டன்ல போயிருக்கணும், அமெரிக்காவுக்கு. இப்போ எங்களோட மூத்தவர்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்க வேறண்டா அங்க போனார்கள். அவை படிச்சவையா இருக்கணும், டாக்டர்ஸா இருக்கணும். அவர்களைத்தான் கண்ணுக்கு வச்சு கீழே புள்ளிகளை வளர்க்கிறது என்ன அங்க போனார்கள். அவர்கள் குடிபெயர்ந்து போனவர்கள். அவர்களும் இங்க வருவார்கள். ஆனா அந்த நாட்டின் ஏதோ வளங்களால கவரப்பட்டு அதிகமாக அவர்கள் அங்க தீப்புரட்சியாக மாறுவார்கள். ஆனா வந்து போவார்கள். ஆனா இப்ப இனிவார அடுத்த கட்டத்துக்கு வர முதல், அப்ப இந்த முதலாவது இடம்பெயர்வு நீங்கள் உங்களுடைய கலாச்சார மொழி அதுகள் உள்ள நாடுகளுக்கு போயிட்டு திரும்பி வாரீர்கள். உங்களோட பெரிய மாற்றம் இராது. சவுதிக்கு போனா கூட அங்க தமிழ் டிவி தான் பார்க்க போறீங்க, தமிழாக்களோட தான் வேலை செய்ய போறீங்க. அங்க வர மேகசின்ஸும் தமிழா தான் இருக்கும். சில வேளை அங்க வர மேகசின்ல சுவாமி படங்களுக்கு கருப்பு மை அடிபட்டிருக்குமே தவிர
நீங்கள் அந்த இனத்தோட நீங்கள் ஒட்டி போறது இல்லை. நீங்க சிங்கப்பூருக்கு போறீங்க, சிங்கப்பூர்ல எத்தனையோ புள்ளிகள் எங்கட புள்ளிகள் போயில அவையும் அங்க போய் அங்க சிங்கப்பூர் தமிழர்களாக அந்த காளி கோயிலும் பெருமாள் கோயிலுக்கும் போயினோம், செவ்வாயும் வெள்ளியும் திரும்பி இங்க வரைக்க அதே தமிழர்களாக நாங்க திரும்பி வரோம். உங்களுடைய அடையாளங்களில் இவ்வாறு சென்று வருவர்களுடைய அடையாளங்களில் எந்த ஒரு மாற்றங்களும் நடக்காது. இனி இந்த குடிபெயர்ந்து போனவர்கள், அதாவது படிப்பு சம்பந்தமாக போனவர்கள், விரும்பியோ விரும்பாமலோ அந்த நாட்டின் கலாச்சாரத்துக்கு இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இசைவாக்கப்படுகிறார். இவர்களுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட முற்றுமுழுதாக அந்த நாட்டு பிள்ளைகளாக மாறுற ஒரு சந்தர்ப்பம் வேறு. என்ன அங்கத்தை கிண்ட காரணத்துக்கு தான் போவேணும், அங்கத்தை ஸ்கூலுக்கு தான் போவேணும். அப்ப அவர்களுடைய சிந்தனா மொழி, நாங்க தாய்மொழி என்ற பொதுவாக சிந்தனா மொழி தான் தாய்மொழி. இங்க இருக்கிறார்களுக்கு அந்த கேள்வி பாறை இல்லை. தமிழ் தான் தாய்மொழி, சிங்களம் தான் தாய்மொழி, ஏனென்றால் எங்களோட சிந்தனா மொழியும் பேசும் மொழியும் உண்டு. ஆனா அங்க பேசும் மொழி உதாரணமா டென்மார்க்ல டெனிஷா இருக்கு, அவன் இந்த சிந்தனா மொழியும் டெனிஷா தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கூட நேரம் இருக்கிறது. இப்ப காலமே 6:30 கொண்டே விட்டா பின்னர் 5 மணி வரை அங்கதான் இருக்கணும். வீட்டை வந்த பிறகு அம்மா சாப்பாடை கொடுத்து கலை நீ படுதாசை இல்லாட்டிய வீட்டு வேலை செய்யணும். அப்ப அம்மா அப்பாவோட இருக்கிற நேரத்தை விட அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த பிள்ளைகளோட அந்த சமுதாயத்தோட இருக்கிறது தான் கூட. அப்ப இடம்பெயர்ந்து குடிபெயர்ந்து இவ்வாறு வேலை நிமித்தம் போனவர்கள் உடைய அடையாளங்கள்ல ஏதோ சின்ன மாற்றங்கள் வேறு அந்த நாட்டில இருக்கு. அடுத்தது புலம்பெயர். இந்த புலம்பெயரை அந்த இலக்கியத்துக்கு வரைக்கிறான் நாங்கள் எல்லாரும் அதிகமாக இப்ப திரு எஸ்போ அவர்கள் சொன்னது பனை வளர் நாட்டில் இருந்து பனி படர் நாட்டுக்கு போனது. ஏன் போனவை? அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டம் போரினால. அப்ப போரினால போனவை இந்த இலக்கியம்தான் புலம்பெயர் இலக்கியமோ என்றால், எனது பேச்சின் அடுத்ததுல வரைக்க நீங்க கவனித்து பார்ப்பீங்க, அது மாத்திரம் அல்ல. இந்த இடத்தை ஒரு உங்களுக்கு சிந்தனைக்கு ஒரு நிமிடம் விட்டு போரினால் அங்க வந்தவர்கள், அந்த நாட்டுக்கு போனவர்கள் உண்மையில முதலாவது அவர்கள் தேடுவது அகதி அந்தஸ்து. அகதி அந்தஸ்து தேடுவேன். அது அகதி அந்தஸ்து கிடைச்ச பிறகு அவர்கள் தற்காலிக விசா, நிரந்தர விசா, அந்த நாட்டு, அது உங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதுல எந்த ஒன்றும் இல்லை. அப்ப அந்த அகதி அந்தஸ்து அந்த கிடைக்க அப்போ முதலாவது அகதி என்றா என்ன, அகதி என்றா அந்த வரவிலக்கணம் 1951ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த வரவிலக்கணத்தை, அந்த வரவிலக்கணம் என்னன்னு சொல்லுகின்றாண்ட, இனம், மதம், தேசிய இனம் ஆகிய குறிப்பிட்ட சமூக குழு ஒன்றில் உறுப்பினராக இருப்பவரும். இந்த ஏதோ ஒன்றில் அவர்கள் ஒரு தேசிய குழுவத்து இனத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், இனத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், அது உண்டு. அரசியல் கருத்துக்களால் குற்றம் சாட்டப்பட்டவரும், அவைதான் வந்து பொலிட்டிக்கல் அசைலம் என்று கேட்கிறது. அவருடைய சொந்த நாட்டுக்கு வெளியே இருப்பவரும், இந்த இலங்கையிலேருந்து கொண்டு இலங்கை டென்மார்க்கு அகதி அந்தஸ்து கேட்கல, நீங்கள் அல்லாட்டி வேறு ஒரு நாட்டில் போயிட்டு தான் கேட்கணும். வெளியே இருப்பவரும், அதே வேளை சொந்த நாட்டின் பாதுகாப்பை பெற முடியாதவரும் அல்லது பயன் காரணமாக சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பை கோர முடியாதவரும். எந்த நாட்டில போலீஸுக்கு பயமா இருக்குன்னு நான் போலீஸ்கிட்ட போய் இது கேட்கிற மாதிரி, அதாவது சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பை கோர முடியாதவரும் அகதி என வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இன்டர்நேஷனல் இது சொல்லுது. பாருங்க, இந்த வரவிலக்கணத்துல ஏதாவது ஒரு இடத்துல
போரினால் இடம்பெயர்ந்தவர்கள் என்று இல்லை. எங்களுக்கு போர் இதுல இருந்து ஒரு காரணியாக இருக்கே தவிர போரினால் புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்தது இருக்கலாம். ஆனா போர் என்ற சொல்ல இங்க அவர்கள் பாவிக்கவே இல்லை. இந்த வரவிலக்கணத்தை அநேகமான நாடுகள் ஏற்று கையெழுத்து வச்சு அகதிகளை ஏற்றுக்கொண்ட பொழுதும் இதுவரை இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்கவில்லை. இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்த வைக்காத காரணத்தால் தான் இன்றும் மண்டப தமிழர்கள் அல்லது இங்கே இருந்து மண்டபத்துக்கூடாக போனவர்கள் தொடர்ந்தும் அகதி முகாம்களில் அந்த நாட்டின் குடியுரிமை பெற முடியாது. இந்தியன் சிட்டிசன் எத்தனை பேர் இங்கே இருந்து போனவங்க அப்படி அவர்கள் இருக்கிறாங்க, ஏதாவது திருமண பந்தம் அப்படி இப்படி வந்திருக்குமே தவிர அகதி அந்த அவர்களுக்கு வாழ்விட, நான் பேர் சொல்ல விரும்பல, பல அரசியல் தொடர்பானவர்கள் இந்தியாவில் விசா கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆனா அவர்களுக்கு எல்லாம் அது கொடுக்கப்படுது. அப்ப இந்த அகதி அண்ட சொல்கின்ற ஒரு வடிவத்தோடு தான் இந்த புலம்பெயர் மக்கள் வந்து தொடர்புடைய. அப்ப என்னுடைய கேள்வி என்னென்ற எனது விவாதம் என்னென்றா, அகதியாக போனவர்கள் எல்லாரும் போரினால் என்றது இல்லை. இப்ப எனக்கே தெரியும், ஒரு இருபாலின மக்கள் வந்த அகதி அந்தஸ்து போறது என்றவருக்கு அந்த சமுதாயமோ புற சமுதாயத்தால பிரச்சனைகள் இருக்காது. ஆனா இதுல மெயினா முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த வாழ்வு, இந்த அகதி அந்தஸ்து கிடைக்குது, அங்க நிரந்தர விசா கிடைக்குது, நாங்கள் எல்லாரும் வாழுகின்றோம் என்றா அங்க என்ன நடக்கிறான்டா, எங்களை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டு கலாச்சாரத்திலையும் அந்த நாட்டு சிந்தனையிலையும் அந்த நாட்டு பழக்க வழக்கங்களுக்கும் நாங்கள் எங்களை மாற்றி அமைச்சு கொண்டு போகின்றோம். எங்களுடைய அடையாளங்கள் மாறிக்கொண்டு வருகின்றது. என்னுடைய தனித்துவம் தான். இப்பவும் நான் சங்கானை என்ற ஒரு கிராமத்துல பிறந்த ஜீவகுமாரன் தான். ஆனா என்னுடைய பழக்க வழக்கம், மற்றவர்களோட பேசுவது, கதைப்பது இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாவே மாறிக்கொண்டு வரும். இப்ப நாங்க 2 பேர் கதை கேட்க இல்லாட்டி 3 பேர் கதை கேட்க சட்டப்பட்டு ஒரு ஆள் முடிக்க முதல் ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு போறது எல்லாம் இருக்குதானே. இப்ப அங்க எந்த ஒருக்கா கையை உயர்த்துவோம். இப்ப நான் ஒருக்கா கதைக்க போறேன். இப்ப இது ஒரு சின்ன விஷயம். இது கலாச்சார சீரழியும் இல்லை, கலாச்சார சீர்திருத்தம் சொல்லல. ஆனா எங்களுடைய இந்த ஒவ்வொரு தன்மையும், இந்த அடையாளங்கள் மாறி வருகின்ற இந்த தன்மை தான் இந்த புலம்பெயர் இலக்கியம் நான் கொண்டு வர்ற போற அந்த வரைவுக்கு ஒரு வித்தாக அமைகின்றது என்று நினைக்கின்றேன். அப்ப போரால் போனவர்கள் உண்மை, ஆனா போர் இலக்கியம் இல்லை, புலம்பெயர்ந்தர் இலக்கியம். அவர்கள் ஒவ்வொரு காரணிகளால போயிருப்பார்கள். ஆனா போரினால் அதிகம் பேர் இங்கே இருந்து, அதாவது இலங்கையில இருந்து போனபடியாதான் அது அந்த வந்தது. இந்த இடத்தை நாங்கள் எல்லாருமே மறந்து போயிருக்கின்றோம். மிக இலகுவாக நான் இப்பவே சொன்னேன், அடையாளம் இழப்பு, அடையாள சிக்கல் என்ற எல்லாருமே நாங்கள் சொல்லுகின்றோம். யாருமே புலம்பெயர்ந்த இலக்கியத்தை பற்றி கதைப்பவர்கள் மலையாள இலக்கியத்தை பற்றி கதைப்பதில்லை. யார் மலையாள இலக்கியத்தின் மூதாதையர்? இந்தியாவிலிருந்து. சரி, இப்ப மற்ற நாடுகள் மாதிரி தொழில் காரணமாக வந்தால் அவர்கள் இங்க வந்து முதல் தங்களோட வாக்குரிமையை இழக்கிறார். அப்ப அங்கே அந்த முதல் அடையாளம் போகுது இல்லையா, அவருடைய இந்த இந்தியன் சிட்டிசன்ன்றது இல்லாமல் போகுது. ஆனா அந்த இலக்கியத்தை நாங்கள் புலம்பெயர் இலக்கியம் மட்டும் பார்க்கவே இல்லை. ஆனா இந்த வாதம் சரியாக வந்தா முதலாவது புலம்பெயர் இலக்கியம் மலையாள இலக்கியமாக இருக்க வேணும். ஆனா நாங்களே என்ன செய்தோம், இப்ப சிங்கப்பூருக்கு போனவர்களை சிங்கப்பூர் இலக்கியம் அங்க வச்சுட்டோம், பிரதேசத்தை வச்சுக்கொண்டு. மலேசியாவுக்கு ரப்பர் தோட்டத்துக்கு போனவரை அது மலேசிய இலக்கியம் என்று வச்சிருக்கிறோம். மலையாள இலக்கியம் அது மலைய இலக்கியம், ஒரு பிரதேச இலக்கியமா வச்சிருக்கிறோம், ஏதாவது புலம்பெயர் இலக்கியம். ஆனா உண்மையில ஒரு அடையாள சிக்கலுக்கு உருவான பெரிய இனம் மலையர் திருப்பி வரும். ஆனா
எங்க நாங்கள இந்த இந்த இலங்கை என்றாலும் சரி, இந்தியா என்றாலும் சரி, எல்லாரும் பொதுவாக மேல நாடுகளுக்கு போனவர்களுடைய அந்த அவர்கள் படைக்கின்ற இலக்கியங்களை தான் நாங்கள் புலம்பெயர் இலக்கியம் என்று நாங்கள் இன்று வரவிலக்கணம் செய்திருக்கிறோம். அது இப்ப நான் அந்த அந்த தொடங்கின ஒரு இடம் போரினால் நான் இந்த நேரத்தை பார்த்துக்கொள்ளும், போரினால் இடம்பெயர்ந்தவர்களுடைய இலக்கியம் மட்டும் புலம்பெயர் இலக்கியம் இல்லை. புலம்பெயர் படைப்பாளிகள் போரினாலும் போயிருக்கின்றார்கள் என்றதை நான் இந்த சபையில மிக உறுதியாக முன்வைக்க இருக்கின்றேன். ஆகவே அப்ப புலம்பெயர் அப்ப கடைசியா என்ன சொல்ல வாரீங்க? அப்ப புலம்பெயர் இலக்கியம் வந்ததுக்கு இன்னொரு வரைவு கொடுக்க போறீங்க. ஜீவகுமார்னு ஒரு வரைவை சொல்லி இருக்கிறேன். இந்த புத்தகத்தை நான் இந்த லைப்ரரியில கொடுத்துட்டு போறேன். அதை எடுத்து வாசிக்கிறவர்கள் வாசிச்சு கொள்ளுங்க. ஆனா நான் திரும்ப திரும்ப கேட்கிறது, இது ஒரு அடுத்த ஆய்வுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த கூட்டம் இருக்கணும், இங்க இங்க இருக்கிற அறிஞர்கள் இருக்கணும்னு நான் கேட்டுக்கொண்டு, அப்ப புலம்பெயர் இலக்கியம் என்றது அப்ப எப்படி கொண்டு வரலாம், இது என்ன சஜஷன், இது இன்னும் விரைவாக ஆக்கப்படவில்லை. ஒரு தனி மனிதன் அல்லது இனம் அகதி அந்தஸ்து பெற்று வாழ புகுந்த நாட்டில் தன் அடையாளத்தையும் தன் குடியுரிமையையும் இழக்கும் நிலையிலும், இது முதலாவது. தன்னுடைய அடையாளம், நான் சொன்ன மாதிரி ஜீவகுமாரன் அடையாளம் மாறித்தான் இருக்கிறேன். தன்னுடைய குடியுரிமை அது போயிட்டு, அது இப்போ நான் டென்னிஸ் குடியுரிமை, இப்போ டபுள் சிட்டிசன் எடுக்கலாம்ன்ற வாதத்துக்கு நாங்கள் போயிருந்தேன். நான் டென்னிஸ் சிட்டிசன். அப்படி என்னங்க நான் இலங்கைக்கு வரேன்டா $50 விசா எடுத்து தான் பெறணும். அந்த ஒரு மாதம் கூட்டுறான்னா $100 கட்டி தான் எடுக்கணும். ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு பிரஜைகள். ஆகவே தன் அடையாளத்தையும் தன் குடியுரிமையை இழக்கும் நிலையிலும், இது முதலாவது. அடுத்த நான் சொன்னா அந்த இடம்பெயர்ந்து கல்வி தொழிலுக்காக போனவர், கல்வி தொழில் காரணமாக ஒரு நாட்டினுள் அல்லது இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்த அல்லது குடிபெயர்ந்த நிலையில் சரி, இமிகிரண்டா போய் அங்கே இருக்கிற நிலையில் சரி, தன் அடையாளத்தையும் தன் குடியுரிமையையும் இழந்து அந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற நிலையிலும் உள்ள மக்களை புலம்பெயர்ந்த மக்கள் என வரையறுத்து கொள்ளலாம் என்றுதான் நான் முடிச்சிருக்கேன். இதுதான் என்று நான் சொல்லி, இதை நீங்கள் எடுத்து செல்லணும். வரையறுத்து கொள்ளலாம். இவர்களின் படைப்புகள் புலம்பெயர்கள் இலக்கியம் என கொள்ளப்படலாம். அப்ப அந்த இடத்துக்கு தான் நான் வாரம் கொண்டு, இப்ப அடுத்தது நான் இதுல இருந்து ஒரு சின்ன தாவல் ஒன்று இருக்கிறேன். அப்ப அடுத்தது என்னன்னா, புலம்பெயர் நாட்டிலே இப்ப இன்னைக்கு போயிருக்கிறவர்கள் தனியா தமிழ் மொழியை விட வேறு மொழிகள்ல எழுதுகிறார்கள். இப்ப உதாரணமா எனது மனைவி கேலி ஹில்சன் மோ டெனிஷில் எழுதினவா அந்த தமிழ் மொழி வைப்பு நான் செய்தேன்னா இப்படி அன்புள்ள அம்மா. அப்ப அந்த டெனிஷ் மொழி புத்தகத்தை பார்க்க அவ புலம்பெயர், அது டெனிஷ் சிட்டிசன், டெனிஷ் பாசையில் எழுதின. இப்ப எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் எத்தனையோ ஆங்கில அறிஞர்கள் இலங்கையில பற்றி வச்சு நோவல் செய்திருக்கேன், கதைகள் செய்திருக்கேன், அது அந்த வகைக்கு பேர். ஆனா அது மொழிபெயர்ப்பு அல்லாட்டி இந்த நாட்டின் தளத்தில் அதே ஆசிரியர் புலம்பெயர்ந்த எழுதியிருக்க, அது புலம்பெயர் இலக்கிய பக்கத்துக்கு பேர். எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் அவர்கள் எழுதியிருக்க கூட அவர்கள் அந்த நாட்டு பிள்ளைகளாகத்தான். அவர்களுடைய அந்த ஓதர் யார் என்ற அவர் ஜீவன மகளா இருக்கலாம், ஆனா அவர் டெனிஷ் சிட்டிசனாகத்தான் அவர் அந்த புத்தகத்தை செய்திருப்பார். அப்ப அவ்வாறான இதுகள் அடுத்த ஜெனரேஷன்ல அது வரும், அது தவிர்க்க முடியாது. இன்றைக்கு கனப்பிள்ளைகள் எழுத தொடங்கிட்டார்கள், அவர் டெனிஷ் மொழிகள் எழுதி இருக்கிறார்கள், கன பரிசுகள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது ஒரு சின்ன கேள்வி, இது என்னென்று சாத்தியமாகினது? இந்த புலம் கேள்வி அல்லாட்டி எனது முன்னேடு எவ்வாறு இந்த புலம்பெயர் இலக்கியம் இவ்வளவு கவனத்தை பெற்றது காரணம் என்ன?
இப்ப இலங்கையிலே எத்தனையோ இன்றும் இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனா திடீரென்று புலம்பெயர் இலக்கியம் எவ்வாறு இந்த கவனத்தை பெற்று அதுக்கு சில காரணிகள் இருக்கிறது. அதை உங்களோட அலச விரும்புகிறேன். ஒன்று, அங்கே இருக்கின்ற கருத்து சுதந்திரம். இந்த நாட்டிலேயோ இல்லாட்டி தமிழ்நாட்டிலேயோ கூட சில கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு இயலாத நிலைமைகள் இருக்கின்ற நாட்டில் அந்த நாட்டுகளில் இருக்கின்ற அந்த கருத்து சுதந்திரம் அது உண்மையிலே இந்த புலம்பெயர் எழுத்துகளுக்கு வலிமை ஊட்டக்கூடியதாக இருந்தது. இந்தியாவிலே நீங்க பார்த்திருப்பீங்க, சில மதத்துக்கு எதிரான, நான் பேர் சொல்லி கதைக்க விரும்பல, சில எழுத்துக்களை எழுத்தினவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்கிறார், இதன் இருக்கிறார். ஆனா இலங்கையில மன்னிக்கணும், புலம்பெயர் நாடுகள்ல நாங்கள் அப்படி என்று இல்லை. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம், ஒரு பத்திரிகை, டென்மார்க் என்ற மிக பிரபலியமான பத்திரிகை ஒன்றுல ஒரு ஜேர்னலிஸ்ட் அல்லாவை பெண் ஒரு கேலி சித்திரம் கேட்பார். நீங்க வாசிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேலி சித்திரம் பரவலாக அனைத்து முஸ்லிம் நாடுகளிலும் பேசப்பட்டு சர்ச்சையை கிளப்பி இதற்கு அந்த பத்திரிகை மன்னிப்பு கேட்க வேணும் என்று அந்த நாடுகள் முழுக்க முன்னுக்கு வச்சது. யாரிடம் வச்சது? டென்மார்க் அரசாங்கத்தில். டென்மார்க் அரசாங்கம் இது பத்திரிகை என்ற பிரச்சனை, இது எங்கட பிரச்சனை இல்லை, அது பத்திரிகை சுதந்திரம், அது அவர்களுடைய. அப்ப இவர்கள் சொன்னார்கள் அந்த பத்திரிகை மன்னிப்பு கேட்கும். மன்னிப்பு கேட்கல சொன்னார்கள். மன்னிப்பு கேட்காவிட்டார் டென்மார்க்லேருந்து மில்லியன் காசு தொகைக்கு, மில்லியன் தொகைக்கு வெளியேற ஏற்றுமதி செய்யப்படுற பால், பட்டர், சீஸ், எல்லா ரஜ்ஜி வகைகளையும் நாங்கள் தடை செய்வோம், எங்கட நாட்டுக்கு பெறவிட. டென்மார்க் அசையவே இல்லை, இன்று வரை அசையவே இல்லை. அந்த எழுத்தாளருக்கு இன்றும் கனதடம் கொலை முயற்சி நடந்தது, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. கிட்ட வேறம் வருகின்ற ஒரு பட்டினி அமர்த்தினா சுத்து வேற ஆமி பரிசு, அந்த அளவு இது. இன்னும் உண்டு, இலங்கைக்கு இந்திய சமாதான படை வந்த நேரம் டென்மார்க் அரசாங்கம் நினைச்சது இனி சமாதானம் வந்துடும். அதுபடியே அந்த குடும்ப இணைப்பு நடந்து கொண்டு வந்தது. அதாவது இங்க கணவன் இருந்தா மனைவியை கூப்பிட்டு கொடுக்கணும். நாங்கள் அதிகம் 86, 84 போனார்கள். அப்ப கணவன் இருந்தா மனைவியை பிள்ளைய கூப்பிட்டு கொடுப்பீங்கன்னா, இல்லாட்டி மனைவி இருந்தா கணவன் பிள்ளையில கூப்பிட்டு இருப்பீங்கன்னா, அது குடும்ப இணைப்பு, அதை செய்து கொண்டிருந்தது. ஆனா இந்திய நாமி வந்த உடனே டென்மார்க் அரசாங்கம் நினைச்சது இனி கூப்பிட்டு உண்மையில் 2 வருஷத்துக்கு எங்களை திருப்பி அனுப்புற, இனி கூப்பிட்டு அவைய வச்சு இனி 2 வருஷத்துக்கு திருப்பி அனுப்புறது இல்லை, இந்திய நாமி வந்துட்டு நாங்கள் நாட்டை நல்லா இருக்கலாம்னு அது சட்டத்துக்கு இல்லாமல் நீதி அமைச்சரும் பிரதம மந்திரியுமா கதைச்சு அதை நிப்பாட்டி, அந்த நேரம் துப்பாக்கியமாக இங்க அங்க போகாமல் நின்ற குடும்பத்தின் மற்ற உறுப்பினர் கொல்லப்படுகிறார். இது அந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறார், நீங்கள் கூப்பிடாதபடியே தானே இந்த மரணம் நடந்தது. பிரதம மந்திரியும் நீதி அமைச்சரும் சொன்னார்கள், எங்களுடைய இந்த காப்பீட்டுகள் எதுவும் இல்லை, அது ஒரு வழக்கியல் அண்டா, இதுக்கு நாங்கள் எதையும் ஒழிக்க இல்லையா. நீங்க இப்போ போய் தமிழ் கேஸ் இன் டென்மார்க் அண்டு கூகுள் பண்ணி பார்த்தா உபலாகாட்டு புத்தாங்க, அது சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த நிமிடம் அந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. நீதி அமைச்சருக்கு 3 வருஷம், பிரதம மந்திரிக்கு 1 வருஷம் சிறை தண்டனை வழங்கும். அப்ப அந்த நாட்டின் சட்ட திட்டங்கள், அந்த நாட்டு கொடுத்திருக்கின்ற சில இதுகள். இன்னும் ஒரு சின்ன உதாரணம், ஒரு கிறிஸ்துமஸ் பார்ட்டி நேரம் அடுத்த தலைவராக அடுத்த நாட்டின் பிரதமராக வரப்போகின்ற எதிர்கட்சி தலைவர்
மற்ற பார்ட்டிஸோட இப்போ இந்த மாதிரி நீ வேற நான் வேறன்ற கிறிஸ்மஸ் பார்ட்டியாண்டா எல்லாரும் சேர்ந்து தான் வைன் குடிக்கணும், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வைன் குடிச்சு போட்டு இவர் எதிர்கட்சி தலைவர் கார் எடுத்து கொண்டு போற அது யாரையும் அடிக்க இல்லை. அந்த ரோட்டு வேலை செய்ய இருக்குன்னு தானே சீமெந்து கட்டு அதில் போய் காரை இடிச்சு போட்டார். இடிச்சு போய் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னார், நான் இதை இடிச்சிட்டேன், நீங்கள் இந்த காரை அந்த காரை இழுத்து கொண்டு போகிற அந்த சர்வீஸுக்கு ஒரு அடிச்சு விடுங்க. அப்போ அதில் ஒரு போலீஸ்காரன் கேட்டிருக்கிறார், இப்போ நீங்கள் ஊதுங்க இந்த ஆல்கஹால் ஊதுனா இவருக்கு அந்த சட்டத்தை தாண்டிய சட்டத்தை அந்த அளவுக்கு மீறின அளவுக்கு அவருக்கு அது இருந்தது. அந்த இடத்தை அவர்கள் குற்றப்பதிவு டென்மார்க் சட்டத்தின்படி ஒருவர் குற்றப்பதிவு ஆகினா இல்லாட்டி குற்றவாளி என தீர்க்கப்பட்டா அவர் தேர்தலில் நிற்க முடியாது. இனி யோசிச்சு பாருங்க, இந்திய பாராளுமன்றத்தில் சரி இலங்கை பாராளுமன்றத்தில் சரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தில் சரி மாநகர சபையில சரி இருக்கலாம் என்றால் இன்று எத்தனை பேர் இந்த சபைகளில் இருக்கலாம்? இப்ப நான் என்னத்தை சொல்ல வரேன்னா அந்த நாட்டின் அந்த சட்ட திட்டங்கள் அந்த அதுகளுக்கு எல்லாரும் நாங்கள் வரைக்கும் அது அடையாளம் மாற்றும் அந்த பாசிட்டிவா கூட இருக்கலாம். இப்ப புலம்பெயர்னால அடையாளம் மாறுதே தவிர அது பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவாயும் இருக்கலாம். இந்த தன்மையலால தான் ஒரு இனம் ஒன்று உருவாக்கப்படுகிறது, இல்லாட்டி கொஞ்சம் பொலிஷ் பண்ணப்படுகிறது, இல்லாட்டி மாறிக்கொண்டு இந்த இடத்தை ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த இசைவாக்கம் என்று வார இடத்தை 3 கேட்டகரி இருக்கு. முதலாவது இன்டகிரேஷன். நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை இழக்காமல் மற்ற இனத்தோடையும் சேர்ந்து அவர்களுடைய நல்லதுகளையும் எடுத்து உருவாகி கொண்டு வர்றது இன்டகிரேஷன். இப்ப யாரும் சொல்ற இல்லை, யாரும் சொல்லி வைக்க இல்லை, வெள்ளக்காரனோட சேர்ந்தா நீங்க பயன் அடிக்க வேணும், யாரும் சொல்ல இல்லை வெள்ளிக்கிழமையில நடக்கிற கிறிஸ்துமஸ் பார்ட்டியில நீ மெச்சம் தின்னாக வேணும். நான் பெருமைக்காண்டியில் நான் இங்க வர கிறிஸ்துமஸ் பார்ட்டி எல்லாத்துலேயும் சேர்ந்துருக்கிறேன். ஆனா நான் அது புறப்பிலேயே அது மது இறந்தினதில்லை. ஆனா மாமிசம் அன்றைக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஜீவா வெஜிடேரியன்ல நல்ல ஹோட்டல்ல இருந்தால் நல்ல வெஜிடேரியன் சாப்பாடு தான் சில அவங்களை பார்த்து ஆசைப்படுவாங்க. அப்ப இன்டகிரேஷன் என்றது இதுதான், எங்களையும் இழக்காமல் அவர்களோடையும் சேர்ந்து நாங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அடுத்த இன்னும் ஒன்று இருக்கு, அசிமிலியேஷன். அதுதான் கனவேருக்கு நடக்கிறது. அவங்களோடையே சேர்ந்து அவங்களோடையே நாங்கள் மாறினா தான் எங்களுக்கு கௌரவம் உண்டு, எங்களுடைய முழுதாக இழக்கிறது. நான் நாடு சொல்லி கதைக்க விரும்பல. பெண்களுக்கு ரொம்ப 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 கட்டுப்பாடு உள்ள நாட்டு சில பெண்கள் வெயில காண முதல் அவர்களே டெனிஷ் மக்களுக்கு முன்பாக அறகுறை ஆடையோட போய் கடற்கரையில படுக்கிற நிலைமை. அதுல உள்ள தீமை என்னண்டா ஒரு கட்டத்துல அவர்களுடைய இனம், இப்ப தமிழாக்கள்னா தமிழாக்களும் ஏற்க மாட்டேன், டெனிஷ்காரனும் ஏற்க மாட்டான், யாருமே ஏற்க மாட்டான். அடுத்த கடைசியாக செக்ரேஷன் என்று சொல்றது, அதிலும் சில மதங்கள் சம்பந்தப்பட்ட இனங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. அறவே அந்த அடுத்த இனத்தோடு சேர்றது அறவே. அப்ப நாங்கள் எங்கட இனம் எங்கட மொழி அதுக்கு நாங்கள் நின்று கொள்கிறோம். அதுல பிரச்சனை எங்க வராண்டா, இப்ப கிண்டர் கார்டன் டீச்சரா வேலை செய்வோம், அந்த பிள்ளைகள் அது என்ன மொழி வளம் குறைவே இருக்கு. ஏன்னா அவை ஒருத்தரோடையும் செய்யறது இல்லை, டெனிஷ் பிள்ளையோட சேர்ந்தா நீ கட்டு போவேன். அவர்கள் அந்த எல்லைக்கு இருந்து அவர்கள் இதண்டு. அப்ப இந்த 3 இதையும் நாங்க சந்திச்சு கொண்டுதான் போவோம். ஆகவே இப்ப அடுத்தது என்ன நடக்க போகுதோ, இந்த எங்கட ஜெனரேஷனை விட அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சந்ததிகள் 2 விதமா எழுதுவார்கள். ஒன்று எங்கள் மொழியில் எழுதுவார்கள், அந்த எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கு, அல்லது அவர்கள் மொழியில் எழுதுவார்கள். ஜீவகுமாரன், மீரா ஜீவகுமாரன் டெனிஷ் மொழியில் எழுதினா அது டெனிஷ் புத்தகம். ஜீவகுமாரன் மீரா ஜீவகுமாரன் தமிழில் எழுதும் பொழுது
அவாவை ஒரு புலம்பெயர் இலக்கியத்தின் இந்த விட ஏதோ ஒரு இடத்தை கொண்டு லிங்க் பண்ணி தொடர்புபடுத்துறதாக இருக்கும். ஆகவே இந்த போரினால் ஏற்பட்ட இலக்கியத்துக்கு நல்ல ஒரு பேர் ஆங்கில சொல்பதத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம், டயஸ்பொரா லிட்ரேச்சர். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன கருத்துக்கள்ல உடன்பாடுகள் இருந்த அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு புலம்பெயர் இலக்கியத்துக்கு ஏதாவது ஒரு ஆங்கில பெயர் உருவாகும் என்றால் அது என்னட்டே அந்த சொல்லி இல்லை, அதை மொழி வல்லுநர்கள் தான் கண்டுபிடிக்கணும். அண்டா அது மிகவும் நன்மை பயக்கின்ற எங்களுக்கு சொல்லுகள் தேவை. சொல்லுகள் புதுசா பொருட்கள் நீங்க கணனி உலகத்துல தெரியும் இன்றைக்கு எவ்வளவு சொல்லுகள் வந்துட்டு என்று நான் கருதிருந்தேன். இது என்னுடைய பேச்சோ இப்படித்தான் என்றது இல்லை, எனது சில சஜஷன்ஸை உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறேன். ஏதாவது கேள்வி எழுதுனா நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம். ஜீவகுமார் அவர்களே, பல்வகமை கொண்ட சிறந்ததோர் அனுபவ உரையினை தந்தமைக்காக நன்றி உங்களுக்கு. இப்போது கலந்துரையாடலுக்கான நேரம். யாராவது இங்கு வருகை தந்திருப்பவர்கள் தமது கருத்துக்களை அல்லது சந்தேகங்களை கூறலாம். இவர் தனது உரையில் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என் மனதை கவர்ந்தது. இலங்கையின் முதலாவது புலம்பெயர் இலக்கியம் மலையக இலக்கியம்தான் என்பது உண்மையில் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். அது பற்றி யாரும் சிந்தித்திருக்கிறோமான்னு தெரியாது, நல்ல விஷயம். மற்றது புலம்பெயர் இலக்கியங்கள் ஏன் இவ்வளவு புகழ் பெற்றன என்றதுக்கு அங்குள்ள கருத்து சுதந்திரம் காரணம் என்பது. இங்க நாங்கள் இதையும் எழுதுறதுக்கே பயப்படுறோம். இப்பவும் அந்த 2வது நல்ல விஷயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நன்றி. உங்கள் கருத்துக்களை அனைவரும் கூறலாம். என்னுடைய அறிவு பற்றி நான் வகைப்படுத்தேன். நீங்க சொன்ன குடிப்பெயர்வு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் இன்டர்னல் மைக்ரேஷன், இன்டர்நேஷனல் மைக்ரேஷன். அந்த இன்டர்னல் மைக்ரேஷன் தான் இடம்பெயர்வு. அப்படி பார்த்தா நாங்கள் இடம்பெயர்வு. நீங்க சொன்ன இந்த காரணம் தான் இந்த நாங்கள் இடம்பெயர்வு. இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் அது புலம்பெயர்வு. சங்க இலக்கியத்திலும் புலம்பெயர்வு பற்றி சொல்லியிருக்கு. இந்த அது இன்டர்னல் மைக்ரேஷனா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் மைக்ரேஷனா இருந்தாலும் சரி, அது சமூகியல் காரணங்கள், பொருளாதார காரணங்கள், அரசியல் காரணங்கள், பண்பாட்டியல் காரணங்கள், கொஞ்சம் நீக்கி கொண்டு போறோம்னு சொன்னால் ஆன்மீக காரணங்கள் இருக்கிறது. இந்த போரினால் போனவர்கள் தான் புலம்பெயர்ந்தவர்கள் என்று நானும் கேட்டுக்கொள்வதில்லை. என்று சொன்னால் அது புலம்பெயர்வு என்ற வரவிடங்கள் வராது. 2வது விஷயம், போரின் பெயரால புலம்பெயர்ந்து போன 90% பொருளாதார காரணத்துக்காகத்தான் போனவர்கள். எந்த பேச்சில் 80 ஆட்களிடத்துல படிச்ச 90% ஆட்களும் போயிட்டாங்க. அதுல யாருக்கும் ஒரு செல்ஃபீஸ்தனும் பட்டிருக்காரு. யாரும் பிடிச்சாங்க அரைவ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்களை மாத்தாரு. நான் ஒரு 3 வருஷம் படிக்கிறதுக்காக இருந்தேன். இப்படிதான் இருக்கு. குண்டு வீச்சு காரணமாக, பயமுறுத்தல் காரணமாக எனக்கு ஏற்பட்ட உடல் பாதிப்புகளால் என்று சொல்லி அந்த இடம் ஏற்றுக்கிறாங்க. வேண்டி ஒரு மாமா கருக்கு மட்ட விட்டின காயத்தை சென்பட்ட காயம் இப்ப பிரித்தானிய பிரதியா இருக்கிறேன். அதை நாங்கள் எப்பவும் அந்த சில வரையறைகளை கொண்டு வரீங்க கவனமே போகணும். மற்றது இந்த நாங்கள் அந்த புலம்பெயர்வுக்குரிய காரணங்களை பார்க்க நீங்க சொன்ன விஷயம் தான். வெங்கடாரத்துல கல்யாண பிரச்சனையை இருந்தவர் அது தொழிலுக்காக போனவர். என்னுடைய ஒரு மாமன் நான் பிறந்த வருஷம் 65ஆம் ஆண்டு போனவர். அவர் படிக்கிறதுக்காக அவர் பிறகு அங்க ஒரு வெள்ளக்கார அம்மாவை கட்டி அப்படியே காணாம தன் அடையாளம்
எல்லாத்தையும் இழந்துட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. இது நாங்கள் இதை இன்டர்பிரிட் பண்ணிக்க அதை நாங்கள் இப்படி சொல்லிக்குள்ள நாங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் உள்வாங்கித்தான் சொல்ல வேண்டியது. அந்த வகையில் இந்த புலம்பெயர்வு சங்க காலத்திலேயே தொடங்கியது. வணிக நோக்கங்களுக்காக வேறு திருமண நோக்கங்கள். ஒரு பாண்டியன் சிறமான் பெருமான் இஸ்லாமிய பெண்ணு மனம் புரிஞ்சு போன்ற கதைகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குங்க. அப்ப அந்த யுத்தத்தாலே போனவை தான் புலம்பெயர்ந்து போனது என்றது நான் எனக்கு நல்ல உடன்பாடு. டயஸ்போரான்னு வரையில அது இலங்கையை பொறுத்தவரை டயஸ்போரா சிங்கள ஆக்களும் அது இல்லை வெறிவின். அப்ப நாங்கள் டயஸ்போரா லிட்ரேச்சர் என்று சொல்லப்படுகின்றால் சிங்கள டயஸ்போரா இருக்கு, தமிழ் டயஸ்போரா இருக்கு. சிங்கள டயஸ்போரா இப்ப நிறைய எல்லாம் எழுதுகிறார்கள். அமெரிக்காவில மிகப்பெரிய விருதுகள் சிங்கள இலக்கிய அது இருக்கிறார். இதுகள் எல்லாம் நாங்கள் கருத்துல கொள்வோம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. அதே கருத்துக்களுக்கு நீங்களும் வாழ்ந்திருக்கிறீங்க, அந்த வகையில சந்தோஷம். அந்த நீங்க சொன்ன அந்த 80% அந்த கரைக்கு மட்டும் வட்டி போன அந்த கிரௌட் இருக்குல்ல, இப்ப அதுதான் கன இடங்கள்ல இந்த கதை புத்தகத்துக்குள்ள வார ஒரு பிரச்சனையாக இருக்கு. என்னண்டா, ஒரு காலத்துல எல்லாரும் இலங்கையில பொருளாதார பிரச்சனை இருந்தது, சவுதிக்கு போனவே, சிங்கப்பூருக்கு போனவே. ஆனா கொஞ்சம் அந்த கண்ட்ராக்ட் முடிய கட்டின காசு முடிய திரும்பி வர வேணும் புது கண்ட்ராக்ட். ஆனா ஐரோப்பாவுக்கு போனா அங்க போய் ஏதோ ஒரு காரணத்தால அகதி அந்தஸ்து கிடைச்சா இங்க திரும்பி வர தேவையில்லை. நான் இந்த வைஃபை கூப்பிடலாம், பிள்ளைகளை கூப்பிடலாம், அங்கே ஒரு நல்ல வாழ்ல. இதுதான் காரணமா இருந்தே தவிர அந்த நாட்டின் சட்ட திட்டங்க அந்த முறையில் எல்லாம் இருக்குதில்ல, அது எப்படியானது அல்லாட்டி அது எங்களுக்கு இவ்வளவு பயங்கரமாக மாறும் என்று யாருமே கற்பனை பண்ண. அப்படி கற்பனை பண்ணி இருந்தால் இந்த நாட்டிலிருந்து வெளிக்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டி அவசனி அங்கே இருந்து உழைச்சி கொண்டு அனுப்பி கொண்டு ஏதோ ஒரு காலம் வந்து கொண்டு போய். இதுதான் இன்றைக்கு அந்த 2ஆம் தலைமுறையோடு எங்கட தலைமுறைக்கு உள்ள கன பிரச்சனைகள், திருமணங்கள், காதல்கள். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே அடிக்க இல்லாத லீவுக்கு இங்கே ஒன்று வந்து அடிச்சு போட்டு கொண்டு போன கதைகள் அப்படி கணக்க இருக்குது. அது அங்கேயே அந்த பிள்ளைகளை அந்த அரசாங்கம் தூக்கி கொண்டு போறேன். நான் என்னுடைய கதைகளை பற்றி இதில் நான் விமர்சிச்சு கதைக்கு அதாவது விளங்கப்படுத்தி நேரம் காரணமாக சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய கன படைப்புகளில் வந்திருக்கிற இந்த நீங்க சொன்ன அதாவது எக்கனாமிக் ரிஃப்யூஜிஸ், பொருளாதாரத்துக்கான அகதிகள், பொலிட்டிக்கல் அந்த பாஸ்போர்ட்லயே 2 விதம் இருக்கு. அதை பொலிட்டிக்கல் அஷ்யூரண்ட் ஒன்று கொடுப்பேன், மற்றது சாதாரணமா. ஆனால் அதை எக்கனாமிக் அஷ்யூரண்ட் சொல்றது அவங்களுக்கு தெரியும். இதை நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்த அடுத்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறையினர் அவர்கள் ஒரு அந்த நாட்டில் பிறந்திருந்தா கூட அவர்களுக்கு ஒரு முரண்பட்ட 2 விடயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு வீட்டில் ஒரு சிச்சுவேஷன், வெளியில் போனால் ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன். அதுலேயும் வெளியில் தெரியும் தானே, அங்கே காதலன் காதலியோ அல்லது கணவன் மனைவியோ சொன்னால் அவர்கள் நடந்து கொள்கிற முறையும் எங்களோட ஆட்கள் நடந்து கொள்ளும் முறையிலையும் ஒரு வித்தியாசமான தன்மைகள் இருக்கே. அவர்கள் சில நேரம் நினைக்கக்கூடும், எங்களோட அம்மா அப்பா உண்மையாக ஒரு அன்புள்ளவர்களாக இல்லை, ஏதோ விரும்பி பொருத்தம் இல்லாத 2 கல்யாணம் கட்டி போட்டு இருக்குதுன்ற மாதிரியான ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி எங்களோட சில கலாச்சாரம் சார்ந்த சம்பந்த விடயங்களை அதே பிள்ளைகள் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கோ இல்லாட்டி அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போது ஒரு முரண்பாட்டுகளால் ஒரு முரண்பட்ட ஒரு நிலையில் வாழ்றதால சில நேரங்களில் அந்த சில பிள்ளைகள் மிகவும் திறமைசாலிகளாகவும் வேறு சிலர் ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? இது ஒரு 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 பாசிட்டிவா நெகட்டிவா அல்லது என்னதான் நினைக்கிறேன். இல்லை, நிச்சயமாக அது இருக்கும். இப்போ அந்த பெடகோஜி செய்தவா சிலவோட அவள் தன் அனுபவத்தில் கையை உயர்த்தின கண்ணா அவள் சொல்லக்கூடும். எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த பிரச்சனை அதுதான். அதை ரெட்ட கலாச்சாரத்தில் இருக்கிறது இல்லை, 2ஐயும் சமாளிக்க கூடியதான் இல்லை. ஆனால்
அங்க உள்ள உலகம் வேறையா இருக்கும், இங்க உள்ள உலகம். இப்போ ஒரு பிள்ளை, அது என்னுடைய ஒரு கதையிலேயும் வந்தது, வீட்டுக்கு வெளியில போய் இந்த சட்டையை வடிவா பூட்டு வந்து அம்மாவே சொல்லி இறுக்கி பூட்டி போட்டு போவார். ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யுதுண்டா, அதே பிள்ளை பேந்து பார்க்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறது. இது லாச்சப்பில் வச்சு எழுதுனா லாச்சப்பில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல உள்ள டாய்லெட். அந்த பிளாஷ்பேக் என்ன நடக்குதுண்டா, இந்த பிள்ளை தினசரி இந்த கழுத்தை பூட்டின சட்டை எல்லாத்தோடையும் போட்டு அங்க உள்ள டாய்லெட்ல உடுப்பை மாத்தி போட்டு அசல் டெனிஷ் பிள்ளையாவே அந்த பிள்ளை போய் கொண்டு இருக்கு. இதை யாரோ ஒரு நாள் கண்டுட்டேன், இது கதை, ஆனா சில உண்மைகள் இருக்கலாம், கண்டுட்டேன். அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டுட்டு. அப்ப இது எங்க வருதுன்னா, அந்த பிள்ளைக்கு அந்த டண்டு இதுக்குள்ள வர தத்தளி. இது சில குடும்பங்கள்ல என்னன்னா, பெற்ற அந்த பிள்ளைகள உண்மைத்தன்மையை அக்செப்ட் பண்ணு. ரெண்டாவது, எங்கட மிச்ச சமுதாயம் இருக்கு, இந்த பிள்ளை டென்ஸ்காரையோ கட்டினது, அதுக்கு பயந்து சில சரி. ஆனா கன இடங்கள்ல இந்த இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். கன இடங்கள்ல என்னன்னா, சின்ன வயதுல சிட்டியான ஸ்ட்ரிக் பண்ணிக்கணும். இப்ப டென்ஸ்காரில் என்னன்னா, சின்ன வயதுல ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணுவாங்க. ஒரு 5-6 வயது 5ஆம் வகுப்பு பேருந்து விட்டுடுவாங்க. அதுக்கே தான் நாங்கள் பழக்கிறத பழத்து. நாங்கள் அப்படி இல்லை. நாங்களோட ஸ்ட்ரிக்ஷன் எங்க தொடங்குமெண்டா, உள்ள சாமந்தியப்படுற வயதுல இல்லை பையன் வளர்க்கிற அந்த ஸ்ட்ரிக்டுகள் வேறு. அப்ப அங்கேயே அவர்களுக்கு அந்த அடுத்த இது. அப்ப நீ யாரையும் கட்டக்கூடாதுண்டா கன இடங்கள்ல பார்த்தா பேருந்து 30-32 வயது வரைக்கும் தேதப்பனே களைச்சு போய் நீ யாரையும் பார்த்துருக்கலாம் தானே. அப்ப அவைகள் பின்னம் என்ன நீ பார்க்க விட்ட நீயும் விளங்குது. இப்ப இது நான் முஸ்பாத்திக்காவோ நகைச்சுவைக்காக சொல்லுது. இது இந்த ஃபேக்ட். நீங்க கேட்ட கேள்வி இந்த பதில் இதுக்கு இருக்கண்ட. கேட்ட அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, ஜீவா கதை கேட்கிறேன்னு சொன்ன இன்டகிரேஷன் எப்படி இருக்கும், நாங்கள் இசைவாக்க மாட்டேன் நாட்டு இந்த கலாச்சாரத்தை உருவாக்குறது எங்களோட அடையாளத்தை விளக்காணும். அதே நேரத்தில் அவர்களுடைய கலாச்சாரங்களை உள்வாங்கி கொண்டு ஒரு தமிழனாகவோ அல்லாட்டி தேசக்காரராகவோ இல்லாமல் ஒரு மனிதராக இப்படி சீவிக்கிறதுக்கு பழகிக்கொள்கிற விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் இங்கே இருந்து போகின்ற பொழுது ஏசியா கலாச்சாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பி கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. பி நம்மட கலாச்சாரம் நாமல். நாங்கள் எந்த எடுத்துக்கொண்டாலும் நம்மளதான் என்னுடைய நான் என்ற அடையாளம் அடங்கி இருக்கிறது. ஆனால் மேற்கத்திய கலாச்சாரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஐ நான் தன்னை முதன்மைப்படுத்தியது. நாங்கள் எதை எடுத்துக்கொண்டு சொன்னாலும் வி. அப்ப வி என்று நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் சிந்திக்க தொடங்குகின்ற பொழுது நீங்கள் தனியே நீங்களாக மட்டும் இருக்க மாட்டீர்கள். ஒரு அம்மா பிள்ளையோட கதைக்கிற பொழுது அம்மா அம்மாவாக கதைக்க மாட்டார். அம்மாவினுடைய குரல் மாமாட மாமியிட சித்தப்பாட பெரியப்பாட பக்கத்து வீட்டனாட ஊர்ல இருக்கிற அக்காட குரலாத்தான் இருக்கும். அங்க அம்மா அம்மாவாக இருக்க மாட்டார். அதே மாதிரி அந்த இன்டகிரேஷன்ல இந்த ஜீவா சொன்னாரு, ஒரு குழுவாக இருக்கிற தன்மை, இனக்குழுக்களாகவே இருக்கிற தன்மை. அந்த இசைவாக்கம் அடைகின்ற பொழுது ஒரு குழு வந்து தன்னுடைய நாட்டு கலாச்சாரத்தை இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிற குழு இருக்கும். இன்னொரு குழு இருக்கும் முற்று முழுதாக அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடையாளத்தை இழந்து போகிறது. இந்த அவர் சொன்னார் மாமா காணாமல் போனார் இந்த மாதிரியான குழு. இன்னொரு குழு எங்கட கலாச்சாரத்தையும் பேணிக்கொண்டு அதே நேரத்தில் அந்த கலாச்சாரத்தையும் உள்வாங்கி கொண்டு மூவ் பண்ணி கொண்டு போகிற ஒரு குரூப் இருப்பார்கள். அந்த இன்டகிரேஷன் என்றது அந்த ரெண்டையும் வடிவாக கலந்து ஒரு ஜிக்ஸாக் மாதிரி அதையும் இதையும் தொடுத்து கொண்டு போற அந்த கெட்டித்தனம் இருக்கிற பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகள் நல்லா வருவாங்க. இல்ல இப்படித்தான் நீ இருக்க வேண்டும், நான் ஊர்ல இருந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல வலிக்கிட்டால் அங்க சீவிக்க முடியாது. ஏனென்றால் அந்த இடத்துல நாங்கள் வேர்விட வேணும். வேர்விட வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாவது இலக வேணும். அந்த பேரண்ட்ஸ் அப்படி இலகாமலுக்கு இருந்து புரிந்து உணர்வு இல்லாமலுக்கு இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரத்தான் பார்க்கும். நான் என்றதுக்கும் நாங்கள் என்றதுக்கும் அப்ப நாங்கள் பிள்ளைகளோட கதைக்கின்ற பொழுது கூட எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் விட்டு கொடுக்காமலுக்கு இருப்போம். ஆனா அவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க.
மைக் பெட்ரோல் போற பிள்ளைகளாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்ற புரிந்துணர்வு இந்த பேரண்ட்ஸுக்கு இல்லாமலுக்கு இருக்கிற இடத்துல சிக்கல்கள் வேற பார்க்கணும். சின்ன வயதிலேயே அவர்களை வளர்க்கிற பொழுது நாங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். இது என்னுடைய கலாச்சாரம், இது இப்படி இருக்கிறது, இந்த நாட்டு கலாச்சாரம் இப்படி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லியே ஒன்றும் சொல்லி கொடுக்காமலுக்கு கண்ணை மூடிக்கொண்டு 4-5 வேலைகளை செய்து 4-5 கார வேண்டி 4-5 வீட்டை பண்ணி கொண்டு மோர்கேஜை கட்டி கொண்டிருந்தவன் சொன்னால் பிள்ளைகள் எங்கேயோ போயிடுவார். அதனால நாங்கள் போற இடத்துல அந்த எங்களுடைய அடையாளம், நான் யாரு, எங்கேருந்து வந்திருக்கிறேன், நான் எப்படி இந்த நாட்டில் சீவிக்க போடுறேன், அந்த ஒரு பிடிமானம், அந்த தன்னை துளைக்காத்து கொள்ளாத ஒரு அடையாளம் எந்த மனிதனுக்கு இருக்குமோ அவன் அங்கே போய் நல்லா இருப்பேன், எல்லா இடத்துலையும் நல்லா இருப்பேன். நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் டீச்சராக இருக்கேக்குள்ள வந்துட்டு நான் பொட்டு வச்சு பூ வச்சு சீலை கட்டி கொண்டு போய் அங்கே இருந்தேன்னு சொன்னால் ஏதோ ஒரு விதமாக நான் தமிழச்சி என்ற ஒரு அடையாளத்தை நான் அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அதை ஒரு இத்துவசத்தை தான் நான் காட்டுவேன். நான் அங்கே வேலை செய்கின்ற பொழுது நான் ஒரு சாதாரண மானிட பிறவி, தமிழச்சியும் இல்லை, டென்ஷ்காரியும் இல்லை, இந்துவும் இல்லை, முஸ்லீமும் இல்லை, சிங்களம் இல்லை, ஒரு மானிடம். அந்த புரிந்துணர்வு எல்லாருக்கும் இருந்தால் மட்டும்தான் அங்கே நாங்கள் சீவிக்க முடியும். இல்லை நான் சங்கானையில இருந்தேன்னா, நான் அங்கே இருந்தேன்னா அங்கே இருந்த மாதிரி தான் இங்கே இருக்கவன் மட்டும் நாங்கள் சொல்ல வெளிக்கிட்டால் அது தர்மத்துக்கும் பிள்ளை என்னன்னு சொன்னால் அவங்களோட நாட்டில் இருந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டு நான் இங்கே சட்டங்களை கழிச்சு கொண்டு இருக்க முடியாது. இல்லாட்டி நாங்கள் அந்த இசைவாக்கம்ன்றதுக்கு ஒரு பேர் இருக்காது, இசைவாக்கப்படாமலே பட்டு போயிடும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். சில இடங்கள் உண்மையில கவலையான விஷயம். எந்த சமுதாயத்தை பற்றி எந்த சமுதாயத்தார்கள் நீங்க சொல்றதுல கவலை இல்லை. சில இடங்கள்ல சாதியும் சொல்லி வளர்க்கப்படுது சின்ன வயதுல, 6-7 வயதுல, நீ இப்படி நீ இந்த இடத்தை தான் செய்ய வேணும். அப்படி இல்லாட்டி அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட பருவம் அடைஞ்ச வயது மேல நானும் நல்லாள் நீங்களும் நல்லாள், எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், உங்களை மாதிரி இப்பவே பேசி வச்சிருக்கோம், பேசிகளுக்கு சொல்லி வச்சிருக்கிறது. உனக்கு என்ன அந்த சேல்ஸ் உனக்கு போடுறது. அதைத்தான் நான் என்ன கடவுள் செட்டு கதையில கொண்டு வந்தேன்னா இந்த வேலையெல்லாம் நடக்குது. அதாவது எங்கட சந்ததி இந்த நேர அது குற்றச்சாட்டு நாங்கள் கன விஷயங்களை நான் திறந்து கரைக்காமல் அதை ஒரு பொருளாக எடுக்காமல் அது பிள்ளைகளுக்கு விளக்குனாங்க, அது பிள்ளைகளுக்கு விளங்காது. நான் சொல்றத 1 கிலோ முருங்கைக்காய் வேண்டி சமைச்சிருக்கு. நான் இஞ்சத்தை காசுக்கு கிட்டத்தட்ட இப்ப 4500 ரூபா டென்மார்க்ல முருங்கைக்காய் வேண்டியெல்லாம் சமைச்சேன்னா இதுதான் முருங்கைக்காய்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம். இல்லை இந்த பொருள் சாப்பிட எவ்வளோ காசுக்கு வேண்டிதான் தெரியுமா, அது 2 நிமிஷம் இதுதான் முருங்கைக்காய் இப்படித்தான் இருக்கிறான்னு சொன்னா பரவாயில்லை. அதாவது எங்களுடைய ஓப்பன் டிஸ்கஷன் உண்மையில எங்களுக்குள்ள பெற வேணும்ன்றது என்ன, அது நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க காரணம். அடிச்சால் ஒரு சட்டை இருந்து அகப்பட்டாமல் இருந்திருக்கேன். ஒரு பெற்றார் உண்மையாகவே நடந்தது. அகப்பட்டாமல் பிள்ளைக்கு அடித்து அகப்பட்டு படிக்கிறதே சொல்லி எங்களோட காசுக்கு 20,000 தண்டம் கட்டி 20 லட்சம் தண்டம் கட்டி 36 இல்லை காயம் பெற்றால் இருந்தால் அவர் சிறை செல்லப்பட்டிருக்காங்க. அப்போ என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த இன்டெகிரேஷனுக்கு நாங்கள் போக வேண்டும். ஒரு கலாச்சாரத்தை இன்னொரு கலாச்சாரம் புரிந்து கொள்ள வேண்டிய இங்கே எடுத்துக்கொண்டா கூட சிங்களம் கொண்டாடுற புரிந்துணர்வு. அந்த மொழி எங்களுக்கு 18 மாதம் நீங்கள் கட்டாயம் படித்து தான் செய்ய வேண்டும். எங்களுக்கு நாங்கள் படிக்கிறதை கூட எக்ஸாம் காசுல இருந்து படிக்கிறோம். அகதியரா போல எங்களுக்கு கூட எனக்கு சரி சரி 4 வருஷம் நான் இந்த டிகிரி முடிக்கிறதுக்கு அரசாங்கம் எனக்கு மாதம் 11,000 வந்து சம்பளம் தந்தைகளை படிக்கிறோம். அந்த நாளைக்கு நாங்கள் இசைவாக்கப்பட்டு தான் இருக்கோம், நம்பி உணர்வோடு தான் இருக்கோம். வேற என்ன, மொழி என்பது புரிதலுக்குரிய மொழி. ஒரு மனுஷரை இன்னொரு நாட்டில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மொழி அவசியம். அடுத்தது மனுஷன் என்று புரிந்து கொள்கிற தன்மை இருக்க வேண்டும். நான் திரும்ப இந்த இன அடையாளங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் முழுமனை கொண்டிருக்கோமா இருந்தால் அது மீண்டும் மீண்டும் சிக்கல்களுக்குள்ளே தான் போய் முடிகிறது. அதுக்காக தான் அவங்க அந்த இன்டெகிரேஷன் என்பதை மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக புலம்பெயர் தேசங்களிலே, அது முக்கியமாக டென்மார்க், யூரோப் நாடுகள், ஸ்காண்டினேவியன் நாடுகளிலே அந்த இன்டெகிரேஷன்
மிக மிக கவனம் செலுத்தி அதுக்கு நிறைய காசு செலவழிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு சரி எனக்கு சரி நாங்கள் படிச்சு டிகிரி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து படிக்கிறாங்க சொன்னால் அந்த இனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கோட்பாடு அவர்களுடைய அந்த அரசியலே இந்த சிந்தனையிலே இருக்கின்றது. அப்படி இருக்கின்றபடி இப்படி புரிந்து உணர்வுடன் உள்ள பெற்றோர்கள் வளர்க்கிற பிள்ளைகள் ரெண்டு சமுதாயத்திலே நல்லா இருக்கிறாங்க. அந்த புரிந்துணர்வு எங்கே வரணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த மொழி அந்த கலாச்சாரம் அந்த நாட்டிலே உள்ளவரை எவ்வாறு புரிந்து கொள்வது, புரிந்து கொள்ளாமலுக்கு இருந்து கொண்டு நான் இனவாத கலந்து கொண்டிருந்தால் அங்கே செய்ய முடியாது. அங்கே அந்த இனம் என்பதெல்லாம் அடிபட்டு போய் தமிழன் டென்ஸ்காரன் துருக்கிக்காரன் அப்படி என்பதெல்லாம் அடிபட்டு எல்லாரும் மென்சன் என்ற ஒரு உணர்வு வர வேண்டும் என்பதற்காக அந்த இன்டகிரேஷன் என்ற அந்த வேர்டை அவர்கள் பாடுகிறார்கள். அதன் அடிப்படையில தான் புரிந்துணர்வுகள் தேவை என்பதற்காக நான் இந்த புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறது. அந்த கலாச்சாரத்திலே என்ன மாதிரி சொல்லுகிறார்கள், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லுகிறாங்க. இதே புரிந்துணர்வு இல்லாமலுக்கு ஜீவாட் ஒரு கதையில கூட எழுதியிருக்கிறாரு. அங்க அடிக்க ஏதாவது குட்டிகள் போய் இந்தியாவில் வச்சு அடித்திருக்கிறாரு. நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நான் இப்பொழுதும் சங்காலையில இருப்பேன், அணிலைகளை இருப்பேன் என்று நினைக்கும் பொழுது பிள்ளைகளோட அழைத்து கொண்டிருப்போம். ஆனால் இல்லை, நாங்கள் இருக்கிறது டென்மார்க்கில். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் நாங்கள் இன்னும் அங்கே புலம் பெயர்ந்த புறமும் சிந்தனை இங்கே வரத்தான் இருக்குது. எங்களுக்கு அம்மா அடிச்சிருப்பா, அப்பா அடிச்சிருப்பார். அப்ப அது எங்களை அறியாமல் எங்களுடைய ஆண் மனதிலே அறிந்திருக்கிற அந்த எண்ணங்கள் எங்களை அறியாமல் வரப்பாங்க. சொல்லிக்கொண்டு தருவோம் சில வேலை நான் இப்படி பேசக்கூடாது, இந்த பிள்ளைகள் சொல்லக்கூடாதுன்னு தருவேன். ஆனால் எனக்கு தெரியாமலே எங்களுடைய அடிமனதிலே படிந்திருக்கிற ஆள் மனதிலே படிந்திருக்கிற பழைய சின்ன வயசு பிம்பங்கள் எங்களை அறியாமல் எங்களுக்கு முன்னாலே வந்து நீங்க வைப்போம். சின்ன பிள்ளை வீடுகளிலே அப்பா அம்மா சாப்பாடு போய் தூக்கி எறிவார்கள். அதே கவர்மெண்ட் செய்யவே இல்லை, போர் வேலைக்கு செய்கிறது. ஆனா எங்க தூக்கி எறியணும்? எப்படி தாத்தா தூக்கி எறிஞ்சிருக்க, உப்பாட்டம் தூக்கி எறிஞ்சிருக்க, அவர்கிட்ட தூக்கி எறிஞ்சிருக்க. அது ஆண்மனத்திலே படிஞ்சு பின்பற்ற. அது கவர்மெண்ட் செய்யவே இல்லை. எறிஞ்ச பிறகு கவலைப்படுவீங்க, மன்னிப்பு கேட்பீங்க, அடிச்சு போட்டு அது தாயோட பிள்ளைவார். மக்கள் இதுல எது பிள்ளை எது தாயன்னு தெரியாது. நாங்கள் விலகினமானவர்களாக போவோம். நாங்கள் அந்த இறுக்கமான ஒரு மனிதத்தன்மை எங்களுடைய பர்சனாலிட்டி இறுக்கமா இருக்காது. காரணம் வந்துட்டு நாங்கள் அந்த இதனுடைய நான் என்பது இங்கே இருந்து போற நானும் கலந்து போயிருக்கிறதால அந்த பிரச்சனை வரலாம். இந்த பிரச்சனை நாங்கள் எல்லாம் அங்கிருந்து வந்தேன். இங்கே நாங்கள் பெண்பான்மை சமூகத்தோடு சேர்ந்து வாழணும். அந்த வேற வேற மத குடும்பங்களோட நாங்கள் இருக்கிறோம். அப்ப இங்கே பார்த்தோம்னா இன்னும் பிரபல தேசியம் பேசுற உட்பட பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் எங்களை இயவாக்கி கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் அவரோட தொடர்பாடு கொண்டுக்காக சில மொழிய பேசணும், எழுத முயற்சி செய்யணும், ஆங்கிலத்திலே பேச முயற்சி செய்யணும், எழுத முயற்சி செய்யணும். நீங்க சொல்ல அந்த செய்தி தான் மொழி ஆற்றல் இருக்கிறத அடுத்தவர்களுக்கு புரிந்து கொள்ற அளவு அது கூட. இப்ப உதாரணமாக எதிர்காலில் முக்கியமான பிரச்சனை பெரும்பாலான எங்களுடைய வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர்களுக்கு சிங்கள மொழி தெரியும். அதே மாதிரி பெரும்பான்மையாக இருக்கிறவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது. அந்த லாங்குவேஜ் பேரியராக தான் பிரச்சனை. இவருக்கு தந்தை பிரச்சனை சொல்ல தெரியாது, அவருக்கு தந்தை பிரச்சனை சொல்லுங்க. அதை வச்சு கொண்டு நாங்கள் அதை முதலிடமாக வச்சு கொண்டுதான் நாங்கள் சிலர் அரசியல் செய்யணும். அது எல்லாரும் இருக்கு. அதே நேரத்தில் கல்ச்சரல் டிஃபரன்சஸ் அது உங்களுக்கு ஒரு இப்ப நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் இப்ப நான் காரணம் பழக்க மாதிரி இல்லை. இப்ப இங்கே வேறு ஒரு வித்தியாசமாகவே வாழ்ந்த சூழல் அவர்களுடைய நண்பர்கள் அவர்கள் சிங்கள மொழி பேசுவார்கள் அல்லது வேறு மத பண்பாட்டு குழுக்களை சேர்ந்தோட பல ஒரு தேவை இருக்கைக்குள்ள நாங்கள் விளங்கி கொண்டு
அவைக்குரிய இடங்களை கொடுத்தாருக்கா நீங்க சொன்ன மாதிரி அவை நல்ல முறையில விரும்பிடும். இல்லாட்டி கஷ்டம். இன்னைக்கு கூட யாழ்ப்பாணத்திலே நீங்க முக்கியமான நல்ல விஷயம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்குகிற எங்களுடைய தமிழ் பட்டதாரிகள் 90% மாணவர்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஜீரோ. அவைக்கு தமிழை கூட ஒரு தெரியாது. இங்கே திருவிழாவிட்ட பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சிருக்கணும், செகண்ட் டிகிரி முடிச்சிருக்கணும், செகண்ட் டிகிரி 2-3 முடிச்சிருக்கணும். போட்டி போட முடியாது. இப்ப நீங்க பிரைவேட் செக்டரை எடுத்து பார்த்தால் கொழும்பிலே எங்க நகரப்புறங்கள்ல வாழ்ந்த எங்கட பிள்ளைகள் இங்கே அவரோட போட்டி போட்டு தங்களை தங்களிச்ச மாதிரி அங்கே சந்தர்ப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஆனா நாங்கள் மறுவாழ்மா என்று சொல்லணும்னு சொன்னா இல்ல நான் தமிழக கலைஞராக இருக்கிறார். அதுல உண்மையான பேச்சு என்று சொன்னா அந்த மொழி யார வந்த அந்த இடர்தான் அது உண்மையான விளங்குது. உண்மையை நாங்கள் சொல்கிற போது நீங்க மென்ற மொழியையும் படிங்கன்னு சொன்னா எங்களை சொல்ல தேசத்தொழியா பார்க்கிற நிலைமை இருக்கு. யதார்த்தம் இலங்கையை பொறுத்தவரையும் பள்ளியில சமூகம் வாழ்ற ஒரு நாட்டுல நாங்கள் அடுத்த மொழியையும் தெரிவித்துக் கொள்வோம். அது எங்களோட முன்னேற்றத்துக்கும் கட்டாயம் தேவை. அது எதிர்க்கிற பிரச்சனைகளை நாங்கள் பயன்படுத்தி பேசுறதுன்னு சொல்றதுக்கு எல்லாம் கட்டாயம் தேவை. ஆனால் உண்மையாக துரதிர்ஷ்டவசமா எங்களுடைய சந்தான அந்த சிந்தனை இல்லை. அங்கே தங்கள் கல்வியாளர்கள் சொல்லி அங்கே இருக்கிறது அல்லது கல்வியை நிர்வகிக்கிறது சமூகவியலாளர்கள் அல்லது சித்தாந்தவாதிகள் என்று சொல்றது கூட அதை சிந்திக்கிறது பெரிய ஒரு அபாயத்தை நோக்கி இருக்கிற அந்த ஜெனரேஷன் போய்கொண்டு. நீங்க அந்த மொழியை பத்தி சொன்னீங்க. இப்ப நான் போன உடனே டெனிஷ் மொழி படிக்க முதல் விடுவினேன் அக்செப்ட் பண்ண உடனே. அப்புறம் 60 வயது ஆட்சி சொன்ன ஒரு வார்த்தை, அதை அந்த சொல்ல நான் இதில் சொல்லவே விரும்பவே இல்லை. அவங்கள் ஏதோ ஆனா ரூனாவில் சொல்லிக்க சிங்களத்தை படிச்சிருந்தா ஏன் இப்போ வந்து டென்னிஸ் படிக்கலாம். அப்போ படிச்சிருந்தா ஏன் இங்கே வந்து டென்னிஸை படிப்பேன். அது உண்மை. அதில் ஒரு ஃபேக்ட் இருந்தது. என்ன ரொம்ப நல்ல ஃபேக்ட். எங்களோட வந்து 63ஆம் இருந்து வந்து வயதானவர்கள் எல்லா கிழக்கடியாகவும் நாங்கள் இருக்கிறோம். அப்ப சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. ஆட்சிக்கு தொண்டா புரியல. ஆட்சி பேசுனா இப்படி இங்க இருந்து இந்த உயிர்க்குள்ள வந்துட்டு நான் இங்க டெனிஷ் படிக்கிற நேரம் நான் எந்த நாட்டுல சிங்களத்தை படித்து போட்டு நல்லா இருந்திருக்கலாம். அது வெற்றி அடி மாதிரி இந்த வசனம் இன்னைக்கு நான் சொல்ல நினைக்க நீ அதை சொல்லிக்க. எங்களால மறக்க முடியாத அந்த ஆட்சியும் அந்த வசனம். ஆனால் உண்மையில் அது எங்கட ஜென்ரேஷன் கணக்க மாற வேணும். அதுக்கு என்ன மொழியை படிக்கிறது மட்டும் இல்லை, அந்த மொழியால உங்களுக்கு வர உணர்வு. நான் என்னுடைய சிந்தனா மொழியாக எங்களுக்கு வந்தது டெனிஷிலே நான் சிந்திக்க தொடங்கின பிறகுதான் நான் எழுத தொடங்கினேன். அப்ப நான் எழுத தொடங்கின பொழுது ஏதோ ஒரு விதமாக அதிலே ஒரு பிடிப்பு வருகிறது. நான் ஆரம்பத்திலே நான் கடவுளால நான் பஸ்ஸிலே போற நேரத்தில் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. எங்கேயோ போய் ஏதோ ஒரு நாட்டை இருக்கிறேன், நான் இருக்கிறதில்ல நினைப்பே எனக்கு இருக்காது. என்ன பேர் விட இல்லை. நான் அங்கே இருந்து இங்கே யோசிச்சு கொண்டே இருக்கேன். அந்த மொழியை படிச்சு முதல் தரம் வேலைக்கு போனதுக்கு பிறகுதான் நான் இந்த நாட்டில் இருக்கிறேன், நான் இங்கே வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு இடம் இருக்கிறது எனக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு அந்த புரிதல்களை அன்பு வருது. அந்த மொழி மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற அன்பு ஒரு நல்ல மனிதனை எங்களுக்கு தருகிறது. அது மொழிதான் காரணம். நீங்க சொன்ன மாதிரி மொழி எங்களுக்கு கொடுக்குற அன்பு, பரஸ்பர புரிந்துணர்வு, கலாச்சார புரிந்துணர்வு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அந்த புற மொழிகளை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த கலாச்சாரங்களையும் மனிதர்களையும் உருவாக்குறதுக்கு மொழி கலாச்சாரம் உங்களுக்கு தேவை. நாங்கள் திருப்பி நான் தமிழன் சொல்லி
எடுத்துக்க அது ஒரு குழு வாதமாக தான் இருக்கு. அதுதான் மொழியை அங்கே எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுவேன். நன்றி சொல்லுவான் சிவகுமாரனுக்கு மிக சுருக்கமாக இருந்தாலும் மிக காற்றமான கருத்துக்களை அவர் உண்டு. அது அனுபவத்துக்கூடாக வந்த கருத்து. அது பல விஷயங்கள் எனக்கு வெளிச்சு பேச பேச பல விஷயங்கள் வெளிச்சு. அதோட தொடர்ச்சியாக கலாநிதி கொண்டு போவதற்கு அது இன்னும் கூடுதலாக புரிந்துணர்வை தந்தது. அதுக்காக 2 பேருக்கும் நன்றி. முதல் நாள் ஜீவாவை பற்றியும் கலாநிதியை பற்றியும் சொல்ல வேண்டும். சிலருக்கு அதுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க, சிலருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடும். யாராவது தெரியாத ஆட்கள் இருந்தால் அவங்களுக்கு அறிமுகமாக நான் சொல்ல வேண்டும். கலாநிதியை நான் 1980களில் சந்திக்கிறேன். 80, 82 சந்திக்கிறேன். ஞாபகம் எத்தனை வருஷம், 60 வருஷம், 50 வருஷத்துக்கு முந்தைய ஒரு மாணவியாக சந்திக்கிறேன். எனக்கு இப்போ ஞாபகம் கலாநிதி கதர் சீனோடு கழுத்தில் ஒரு கருத்த நாடாவோ அல்லது மணிமாலையோ தெரியும் கொண்டு போட்டுக்கொண்டு வந்த ஒரு பிள்ளை. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். தங்க நகை போட்டுக்கொண்டு வாராக்கள் ஒரு பிள்ளை வந்து வித்தியாசமா இருக்கிறார். அப்பவே கலாநிதியில எனக்கு ஒரு கண் விழுந்துட்டு இவ்வளோ ஒரு வித்தியாசமான ஆளா இருப்பாள்னு எனக்கு ஜீவாவுக்கு தெரிய வந்தது பிறகு. அப்பவே ஒரு ரடிக்கலான ஆள், வித்தியாசமான ஒரு ஆளாக வளர்ந்தது. பிறகு ஜீவகுமாரோட தொடர்பு ஏற்பட்ட கூட ஜீவகுமாரனுடைய குமாசியங்களையும் அறியக்கூடியதாக இருந்தது. அவங்களை பற்றி ஒரு குறிப்பு. 2வது நான் சொல்ல பார்த்து அவங்க எழுத்துக்கள். 2 பேரும் எழுத்தாளர். அவரும் சிறுகதை, இவரும் நாவல், இவ கவிதை, இவ கட்டுரை. அந்த புத்தகத்துக்கு நான் தான் முன்பு எழுதினேன். அந்த நல்ல அருமையான நூல், மிக அருமையான நூல். எனக்கு உண்மையாகவே ஒரு ஒரு டெனிஸ் தான் சைக்காலஜி, அந்த சைக்காலஜியை அப்படியே காட்டின நூல் அது. நீங்கள் அங்கத்தைய வாழ்க்கையை அறிய முடியாது. அந்த புத்தகத்தை வாங்கி பார்க்கலாம். பிரச்சனை சுருக்கமாக அப்படியே அந்த புத்தகத்தில் இல்லை. அது அவங்களோட புத்தகத்தை பற்றிய. 3வது என்னுடைய கருத்துக்கள் இந்த சம்பந்தமாக. அது உங்களுக்கு உதவக்கூடும். எனக்கும் இதை பந்தமாக பாதித்தால் எனக்கு உதவக்கூடும். அது என்னுடைய கருத்துக்கள். நான் சொல்றது 2 அடிப்படையை வச்சுக்கொண்டு, ஒன்று வந்து எனது அனுபவங்கள், 2வது என்னுடைய நான் வாசித்த அறிவு. 2ஐயும் கலந்து தான் நான் சொல்லலாம். இந்த அனுபவங்கள் மேற்கு நாடுகளோட 2000ஆம் ஆண்டே ஆரம்பிச்சு. 1986 இருந்து ஆரம்பிக்குது. ஏறத்தாலும் நான் ஐரோப்பிய நாடு முழுவதுக்கும் விஜயம் பண்ணியிருக்கேன். நான் கனடா, ஐரோப்பா, அமெரிக்கா எல்லாம் போயிருக்கிறேன். அங்கே வாழ்ந்திருக்கேன். இந்த மனைவி நெதர்லாண்ட்ஸில் படித்தவ, அமெரிக்காவில் 1 வருஷம் படிப்பிச்சவ. அந்த அனுபவங்களோட இந்த மேற்கு நாட்டு அனுபவங்களும் எனக்கு தெரியும். இந்த அனுபவங்களை வச்சுக்கொண்டு தான் சொல்ல வாரேன். நான் இந்த லூசியன் கோல்ட்மேன் என்ற ஒரு பெரிய ஒரு ஃபிலாசபர், ஒரு விவசாயி, உங்களுக்கு நீங்களும் எக்ஸ்பர்டாக இருப்பீங்க. லூசியன் கோல்ட்மேன் அவர் மார்க்சிஸ்ட். அவர் புத்தகம் பண்ணியிருக்கிறார். நல்ல புத்தகம் உண்டு, தட்டி பார்த்தா தெரியும். இதில் கூட தி சோஷியாலஜி ஆஃப் நாவல், நாவலின் சமூகவியல் என்று ஒரு புத்தகம். அது வேர்ல்ட் ஃபேமஸ் புத்தகம். கிரிட்டிக்கல் விவசாயிகள் மத்தியில் மிகவும் பேசப்படுகின்ற ஒரு புத்தகம். தமிழாக்களுக்கு எந்த அளவு தூரம் பயிற்சி உண்டு எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், examines how one knows the social context, class, gender, era, life, experience, shape their writing. ஒரு சமூகத்தினுடைய பாலினம், பெண்கள், ஆண் பெண் உறவு, அங்கே இருக்கிற வர்க்கம், உயர் வர்க்கம், தாழ் வர்க்கம், மிடில் வர்க்கம், அங்கே இருக்கிற அந்த காலகட்டம், அவங்களுடைய அந்த 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 மனிதர்களுடைய குணாதிசயங்கள், இவையெல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இவையெல்லாம் சேர்ந்தவுடைய திரட்சி தான் நாவல் என்று சொல்றார். இதுதான் அவர் நாவலுக்கு கொடுக்குற வரைவிலக்கணம். அப்படின்னா எங்களுக்கு என்ன தெரியுது என்று சொன்னால், ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் உண்டு,
சமூக அமைப்பினுடைய திரண்ட வடிவம் தான் ஒரு தனி மனிதருக்கு ஊடாக 2 மனிதருக்கு ஊடாக நாவலாக வெளியாகிறது. இதுதான் அவருடைய நோக்கம். எந்த நாவல் எடுத்தாலும் அதில் நாங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கலாம். என்ன கிளாஸ், என்ன ப்ராப்ளம், ஆறு வாழ்றா, ஆருக்காக அந்த நாவல் கதைக்குது, எந்த பக்கம் நிற்குது என்றது உடனே கண்டுபிடிச்சிருந்தாங்க. சரியோ? அப்படி பார்த்தால் முன்னாட்டில் இதில் டென்மார்க்கில் ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு ஒரு ஜெண்டர் இருக்குது, ஒரு எரா இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது பௌதிகம், அது கண்ணுக்கு முன்னால் இருக்கிற தூளம், சூக்குமம், தூளமான ஒன்று. அதிலிருந்து தான் உங்களோட சிந்தனை வரணும், உங்களோட பிள்ளைகளோட சிந்தனை வரணும். ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் சிலாக்களோட சிந்தனை சூக்குமத்திலிருந்து, சூக்குமம் என்றால் எங்கட மூளைக்குள்ளே இன்னொரு உலகமே இருக்கு. என் நடைமுறை உலகம் வேறு, எங்கட உலகம் வேறு. இந்த எங்கட உலகத்தை படைக்கிறதுக்கு அங்க உதவுற சாமான் அங்க உள்ள சில பள்ளிக்கூடங்கள். அங்குள்ள பள்ளிக்கூடங்கள் தமிழ் மரபுகளை தமிழ் முறைப்படி படித்து அவர்கள் அப்படியே உருவாக்குறாங்க உலகத்தை. ஆனா அந்த உலகம் யதார்த்த உலகம் அல்ல. அந்த உலகம் எங்களுக்கு யதார்த்த உலகம். இங்க அங்க உள்ள ஆட்கள் யதார்த்த உலகம் அல்ல. பிள்ளை திண்டாடுது. நிஜ உலகத்துல வாழ்றதா யதார்த்த உலகத்துல வாழ்றதா? இப்படித்தான் நான் அதை புரிஞ்சு கொள்றேன். என்ன என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொண்டு தான் நான் இவ்வளோ சொல்றேன். இவைகள் எந்த அளவுக்கு அங்க புலம்பெயர் இலக்கியங்கள்ல வருகுது என்றதை கொண்டுதான் புலம்பெயர் இலக்கியங்களுடைய ஆழங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இது என்னுடைய உறவிப்பிராயம். 2வது, நான் போன போது நான் 4 வகையான ஆட்களை சந்தித்தேன். ஒன்று, அந்த கணம் அகதியா போனார்கள். அவங்கள் தாய்நாட்டு பற்றி பயங்கரமா உடையார். ஏதோ ஒரு அரசியல் சார்பு கூட இருப்பார் நிச்சயமாக. அவங்களுடைய அந்த உணர்ச்சியை நாங்கள் குறைச்சி மதிப்பிடுகிறார். எங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட நான் குறைச்சி மதிப்பு, அந்த உணர்ச்சி உண்மையான உணர்ச்சி, அதோட பேசுவாங்க. 2வது கேட்டகரி, நான் சொல்ற சரியான திருத்தி கொடுமா. 2வது கேட்டகரி, நீங்கள் அங்கே வந்து உங்களோட பிள்ளைகளை படிப்பிச்சு அவங்கள உருவாக்கக்குள்ள நீங்கள் சொல்லி வளர்க்குறீங்கள். ஆனால் அவர்கள் அங்கே வேறு அனுபவங்களோட வளர்கிறாங்க. 2ம் கலந்த ஒன்று. 2வது தலைமுறை. 3வது தலைமுறை இதிலிருந்து விடுபட்டு போய் அதோட வெளில போகிற தலைமுறை. 4வது தலைமுறை வரப்போகுது. ஒன்றும் இல்லாமல் அப்படியே மாறிப்போகிற தலைமுறை ஒன்று வந்துட போகுது. அந்நேரம் புலம்பெயர் இலக்கியம் என்ற பேரே கிடையாமல் போகிறாங்க. இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன் ஆஃப் த புலம்பெயர் இலக்கியம். சரி, தமிழ் சங்கத்தின் சார்பில் இந்த இளைஞரை கௌரவிக்கும் முகமாக உங்களை கௌரவிக்கும் முகமாக தமிழ் சங்கத்தின் சார்பில் சங்ககீதத்துடன் இன்றைய இலக்கிய களம் நிறைவு.